நான் எங்கே போனாலும் அங்கே கூடுற கூட்டத்துல அதிகம் இருக்கிறது பெண்கள் தான். பெண்களின் உரிமையை எல்லா தளங்களையும் உறுதி செய்கிற ஆட்சியா, கோரிக்கைகளை வைக்காமலே நிறைவேற்றுகிற ஆட்சியா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நகைக்கடன் தள்ளுபடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ தேர்தலுக்கு பிறகு நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது எத்தனை சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி ஆக போகுது, நகைக்கடன் தள்ளுபடிக்கு தகுதியானவர்கள் மற்றும் தகுதி அற்றவர்கள் அப்படின்றவங்க யார் யாரெல்லாம் எந்தெந்த வங்கிகளில் தள்ளுபடி ஆகுது, நம்மளுடைய நகை நம்மளுடைய கைக்கு தள்ளுபடி ஆகி எப்போ கொடுப்பாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு மிக தெளிவாக சொல்லியிருக்கேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்மளுடைய சேனலில் ரெகுலராக இந்த நகைக்கடன் தள்ளுபடி பற்றிய அறிவிப்பு மற்றும் மகளிர் உரிமை தொகை சார்ந்த அப்டேட்கள் ரெகுலராக கொடுத்துட்டு மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கூட்டுறவு வங்கிகளின் நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கு கிடைக்கும், நகை மதிப்பீட்டில் உள்ள ஏல ரகசியம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். யாருக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் நிறைய பேரோட கேள்வி. இப்போ தமிழக அரசு ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடியே கூட்டுறவுத்துறைக்கு ஒரு அரசாணை பிறப்பிக்கிறாங்க. என்ன அரசாணை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நகை கடனை 2 பகுதிகளாக பிரிங்க. அதாவது தகுதியானவர்கள் மற்றும் தகுதி அற்றவர்கள் அப்படின்ற மாதிரியான 2 பட்டியலை தயார் பண்ணுங்க. இந்த பட்டியலில் தகுதியானவர்களுக்கு உண்டு, தகுதி அற்றவர்களுக்கு கிடையாது. யார் அந்த தகுதியானவர்கள், யார் அந்த தகுதி அற்றவர்கள்? நம்மளும் இந்த தகுதியானவர்களாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நான் சொல்கிற இந்த ஒரு ஆவணங்கள் எல்லாம் நீங்கள் சரிவர உங்களுடைய கூட்டுறவு துறைகளில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய பேசிக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய நகையை உங்களுடைய கூட்டுறவு வங்கி, அதாவது தமிழ்நாடு கூட்டுறவு வங்கிகள், மாவட்ட கூட்டுறவு வங்கிகள், மத்திய கூட்டுறவு வங்கிகள், தொடக்க வேளாண்மை கடன் சங்கங்கள், கூட்டுறவு வேளாண்மை கடன் சங்கங்கள், இந்த மாதிரியான கூட்டுறவுத்துறை சார்ந்த தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் உங்களுடைய நகையை வச்சிருக்கணும். கடந்த 2021 தள்ளுபடிக்கு பிறகு, அதாவது நகைக்கடன் தள்ளுபடி பண்ணி நிறைய பேருக்கு நகையை திருப்பி கொடுத்தாங்க இல்லையா, அதன் பிறகு அதாவது 2022லேருந்து 2025க்குள்ளே உங்களுடைய நகையை வச்சிருக்கணும். கண்டிப்பாக 2026ஆம் ஆண்டு இந்த வருடம் தேர்தலுக்கு ஜனவரி பிப்ரவரி மாதங்கள்லேருந்து நீங்கள் வச்சுருக்கக்கூடாது. லாஸ்ட் இயர் கடைசி 2025 தான் கடைசி, 2025 முடியறதுக்குள்ளே நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நகை கிடைக்கிறதுக்கு நகைக்கடன் தள்ளுபடிக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு நபரை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ரேஷன் அட்டை அப்படின்றத எடுத்துக்கிட்டோம். அதில் நம்ம 2 பேர் இருப்போம், 3 பேர் இருப்போம், 3 பேர் வெவ்வேறு வங்கிகளில் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லையா, அதில் யார் ஒரே ஒரு நபரை மட்டும் தேர்ந்தெடுப்பாங்க. அது குடும்ப தலைவியாகவும் இருக்கலாம், தலைவராகவும் இருக்கலாம். ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அதில் யார் குறைவான அளவு நகையை வைத்து அடமானம் வைத்து உங்களுக்கு நகை கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்றத செக் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தர் 5 சவரன் வச்சுருக்காங்க, ஒருத்தவங்க 3 சவரன் நகைக்கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, அந்த 3 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி வச்சவங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடிக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர் பார்த்தீங்க அப்படின்னா, அரசு ஊழியராகவோ வருமான வரி கட்டுபவராகவோ இருக்கக்கூடாது. சாதாரண ஒரு வேலை செய்பவராக, வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள ஒரு குடும்பத்தினராக இருக்கணும். வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள ரேஷன் அட்டைதாரர்கள், இந்த PHH, NPHH, AA, இந்த 3 வகையான ரேஷன் அட்டைதாரர்களாக முக்கியமாக இருக்க வேண்டும். ஓகேவா? அதோடு கூட வறுமை கோட்டிற்கு கீழே உங்களுடைய ஆண்டு வருமானம் அப்படின்றது இருக்கணும். அரசாங்கம் இந்த நகைக்கடன் தள்ளுபடி மட்டும் இல்லாமல் இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு கல்வி கடன் முழுவதுமாக தள்ளுபடி பண்ணுறாங்க. அப்புறம் விவசாய கடன், பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணுறாங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா, சுய உதவி குழுக்களில், நம்ம மகளிர் சுய உதவி குழுக்கள், கவர்மெண்ட்டோட மகளிர் சுய உதவி குழுக்களில் நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய கடன்களும் தள்ளுபடி ஆக போகுது. ஸோ நீங்கள் நகைக்கடனை மட்டுமே டார்கெட் பண்ணாதீங்க. நகைக்கடன் உங்களுக்கு
உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காட்டாலும் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் கல்வி கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக அதை வந்து தள்ளுபடியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோடு கூட கிராமப்புறத்தில் உள்ள விவசாயிகளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் விவசாய கடன் எவ்வளவு வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு முழுவதுமாகவே தள்ளுபடி கிடைக்கும். ஓகேவா? உங்களுக்கு இந்த நகை கடன் கூட பாதிக்கு பாதி அந்த மாதிரி தான் வந்து தள்ளுபடி பண்ணுவாங்க. விவசாய கடன், கல்வி கடன், அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுய உதவி குழுக்களில் நீங்கள் 1,00,000 லோன் வாங்கியிருந்தாலும் சரி, அந்த 1,00,000 ரூபாய் அப்படின்றது நிச்சயமாக முழுவதும் தள்ளுபடியாகும். ஒரு குடும்பத்தில் ஒரு நபருக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு தள்ளுபடி அப்படின்றது ஒன்று கிடைக்கும். ஸோ எல்லா தள்ளுபடிக்கும் ஆவணங்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்னென்ன ஆவணங்கள் அப்படின்னு கேட்கும்போது நம்மளுடைய ஆதார் கார்டு அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதார் கார்டு அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டு, குடும்ப அட்டை, அதுவும் இந்த பிஹெச்ஹெச், என்பிஹெச்ஹெச் இந்த மாதிரியான குடும்ப அட்டை வைத்திருப்பவருக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு கடன் அப்படின்றது தள்ளுபடியாகும். அதோடு கூட நம்மளுடைய வங்கி பாஸ் புத்தகம், நகை கடன் தள்ளுபடினா அதற்கு தேவையான ஆவணங்கள் மற்றும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்வி கடன், சுய உதவி குழுக்கள் அப்படின்னா அதோடைய கடனுக்கு தேவையான ஆவணங்கள் எல்லாமே சரிவர வச்சுருந்தீங்க அப்படின்னா தேர்தலுக்கு பிறகு, ஆட்சி அமைந்த பிறகு உங்களுக்கு நகை கடன் மற்றும் இதர கடன்களுக்கான தள்ளுபடி ப்ராசஸ் வந்து நடைபெறும். ஸோ இந்த ரெகுலரான ஒரு அப்டேட், இந்த நகை கடன் தள்ளுபடி பற்றின அப்டேட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க நண்பர்களே. தேங்க்யூ.